உலகத்துல 1000 பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்குது. இதுல சம்பவம் செய்ய எந்த தகுதியும் கிடையாத ஒரு நாடு அப்படின்னு பட்டியல் போட்டோம்னா, அந்த லிஸ்ட்ல கூட வரமாட்டாய்ங்க. ஏன் அப்படின்னா, இப்ப அது நாடே கிடையாது. ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஆளுது. அப்படி யார்றா அப்படின்னு கேட்டா, வேற யாரு? வீணா போன பங்களாதேஷ் தான். ஆனா அந்த பங்களாதேஷ் பயலுக என்ன சேட்டை பண்றாய்ங்க அப்படிங்கிறதான், இந்திய எல்லைகள ஆளில்லா விமானத்த வச்சு கண்காணிக்கிறாய்ங்களாமா. ஓ மை காட்! முதல்ல ஆளில்லா விமானம் இந்த பயலுகள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்டா, வீணா போன துருக்கி இப்ப உள்ளுக்குள்ள வந்திருக்கு. துருக்கியோட ஆளில்லா விமானத்த பயன்படுத்தி இந்திய எல்லைகள்ல கண்காணிக்கிறார்கள். சரி கண்காணிச்சுட்டு போவோம். இதுல நடக்கிறது என்ன அப்படின்னா, துருக்கிக்கு எப்பயுமே வம்பிழுக்கணும். இந்தியா கூடயா? எவன் கூடயாச்சும் வம்பிழுக்கணும். எர்டோகனுக்கு தன்னைத்தானே இப்போ ஒரு பெரிய ஆளுமையா காட்டணும் அப்டின்னா, துருக்கி பொருளாதாரத்த தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற புத்தி கிடையாது. வெட்கங்கெட்ட புத்தி எங்க போகும் அப்டின்னா, உலகம் பூரா அரசியல் பண்ணோம்னா, நம்ம தான் இந்த உலகத்தோட பெரும் தலைவர் அப்படின்னு நெனச்சுக்குவாரு. கருங்கடலோட கனெக்டிவிட்டி மட்டும் இல்ல, இந்நேரம் துருக்கியோட தலையெழுத்தே மாறி போயிருக்கும் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்ம. அத விரிவா இன்னொரு நாள் பார்ப்போம். அதனால துருக்கி எப்பயுமே எல்லா பக்கமும் வம்பு பண்ணும். பதிலுக்கு இந்தியா வலுவா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வம்பு பண்ணலாம் இல்ல. ஏதாச்சும் வாய் பேசினா அடிக்கவே ஆரம்பிச்சோம். இதுல துருக்கியோட எதிரிகளுக்கு நம்ம மிகப்பெரிய நண்பனா மாறிட்டோம். நண்பனா மாறுனது மட்டும் கிடையாது. பெரிய அளவுல இங்கிருந்து எல்லா டிஃபென்ஸ் எக்யூப்மென்ட்டையும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். துருக்கி நாளைக்கு ஒரு சண்டைக்கு போகுது. தன்னோட எதிரிகளோட, கிரீஸோட, எகிப்தோட அப்படின்னா, அதோட வலுவான சப்ளை செயின் கிரீஸ், எகிப்தோட வலுவான சப்ளை செயின் யார்றா அப்படின்னு பார்த்தா, இந்தியாவா தான் இருக்கும். வேற யாரு கூடயாவது சண்டைக்கு போகுது. உதாரணத்துக்கு துருக்கிக்கும், இஸ்ரேலுக்கும் பெரிய அளவு புரிதல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்பயும் யார்றா வந்து நிப்பா அப்படின்னு கேட்டா, இந்தியா வந்து நிக்கும். இந்த மாரி துருக்கிய நல்லா ஸ்ட்ராங்கா தூக்கி போட்டு மிதிச்சதுக்கு அப்புறம் துருக்கி வாய் பேசலாம் இல்ல. எர்டோகன தன்னைத்தானே ஒரு தலைவனா மாத்திக்கணும்னு ட்ரை பண்ற இடத்துல இருந்து இந்தியாவ கழட்டி விட்டாரு. கழட்டி விட்டு பேசாம நின்னுக்கிட்டாரு. அதே சமயம் இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு டிஃபென்ஸ விக்க வேண்டியது. "ஏன்பா நீ விக்க வர?" அப்படின்னு கேட்டா, "ஓய்! இந்தியா கிட்ட இருந்து உன்னைய காப்பாத்த நான் வரேன். வேற என்ன எனக்கு உள்நோக்கம் இருக்க போது?" அப்படின்னு அங்க பேசிக்குவாராட்டுக்கு. என்ன ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னா, இந்த 2 பயலுகளுக்கும் குடுக்குறக்கு காசு கிடையாது. இவரு எப்படி வசூல் பண்ண போறாரு எர்டோகன் அப்படின்னு தெரியல. சீனா மாரி அவரே கடன் குடுத்து அவரே ஏதாச்சும் எழுதி வாங்குவாரான்னு கேட்டா, எர்டோகனே எங்கிட்டாச்சும் போய் கடன் வாங்கி தான் ஊர ஓட்டணும். அதாவது அவர் நாட்ட ஓட்டணும். அப்படி நிலைமையில சீனா மாரி தியரிலாம் இவருக்கு ஒத்து வராது. இருந்தாலும் பெரிய மனுஷனா நெனச்சுக்கிட்டு ஏதாச்சும் சேட்டை பண்றது. அப்படிதான் பங்களாதேஷ் பக்கம் இந்த ஆளில்லா விமானம் வருது. 1. 2வது இத வச்சு பூச்சாண்டி காட்ட முடியுமா இந்திய எல்லைகள்ல அப்படின்னு கேட்டா, இந்திய எல்லைகள்ல சீனாவால நிமிர்ந்து கூட பார்க்க முடியுதில்ல. அமெரிக்காவோட ரவுண்ட் த கிளாக் வம்பு வளர்க்கக்கூடிய சீனாவாலயே நிமிர்ந்து பார்க்க முடியல. சீனாவுக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு. உலகத்துல யாரு கூட தான் அவன் வம்பு இழுக்காம இருக்கான்? அப்படிங்கிற கேட்டகரியிலயும் அவனையே தலைவனாக்கிரலாம். அப்படி இருக்கக்கூடிய நாடே இந்திய எல்லைகள பார்க்க முடியல. நிமிர்ந்து பார்க்க முடியலங்கிறது தான் கரெக்ட்டான வார்த்தை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த 3 அடி போறோம், 2 அடி பின்வாங்குறோம் இந்த தியரி வேலை செய்யல. அதே மாரி எல்லைகள்ல படைகள குமிக்கிறது அந்த தியரியும் வேலை செய்யல. எல்லைகள் தொடர்பா குளோபல் டைம்ஸ்ல எழுதுறது. அந்த தியரியும் வேலை செய்யல. அதனால தான் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாம நிக்குது அப்படிங்கிறோம். இந்த அளவுக்கு சீனாவையே தூக்கி போட்டு மிதிச்ச நாடு இந்தியா சமகாலங்கள்ல. சரி இப்படி மிதிக்கும்போது இந்தியால அப்படியே தேனாறு, பாலாறு ஓடுற உலக சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டா, உலக சூழ்நிலை ஒத்து வரல. அத மீறி இந்தியால தேனாறு, பாலாறு ஓடுது. எல்லைகள்ல எதிரிகள துவம்சம் பண்றோம். இது சீனாவுக்கே இந்த நிலைமை. பாகிஸ்தான் திட்டு பேர்ல கேட்கவே வேணாம். அவன் ஒரு தீவிரவாத நாடு. தீவிரவாதிக்கு என்ன மொழி புரியுமோ, அத வச்சு செஞ்சுகிட்டு இருக்கோம். பங்களாதேஷ எந்த கேட்டகரியில வைக்கிறது? நமக்கு எதிரியாகிறவன் பூரா இப்படி வீணா போன கழுசர பயலுகளா வந்தா, என்னதான் நம்ம பண்றதுங்கிற மாரி தான் பங்களாதேஷ் வந்து நிக்குது. காரணம் சீனாவ ஒரு திருட்டு கூட்டம் உட்கார்ந்து ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். அந்த திருட்டு கூட்டமாச்சும் ஒரு ஸ்டாம்பு, லேபிள் என்னத்தையோ ஒண்ண ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கு. இந்த பக்கம் கேட்கவே வேணாம் தீவிரவாத கூட்டம். பங்களாதேஷ் எதுலயும் சேர்ப்பு கிடையாது. தீவிரவாதி இருக்கான், ஒரு திருட்டு கூட்டமும் இருக்கு. இந்த திருட்டு 2 கூட்டமும் சேர்ந்து முதலாளியா பார்க்கிறது என்ன அப்படின்னா, வெவ்வேறு இடங்கள பார்க்குது. உதாரணத்துக்கு அங்க உள்ள தீவிரவாத இயக்கம் முதலாளியா பார்க்கிறது அப்படிங்கிறது வெவ்வேறு இயக்கங்கள். அதாவது பாகிஸ்தான பார்க்கும், சீனாவ பார்க்கும், துருக்கிய பார்க்கும். இந்த பக்கம் யூனுஸோட தலைமையிலான கூட்டம் முதலாளியா பார்க்கிறது அமெரிக்காவ பார்க்கும். இதுக்கு நடுவுல சில கூட்டங்கள் இருக்கு. அது இந்தியா, ரஷ்யா போன்ற ஆட்கள பார்ப்பார்கள். இந்த மாரி
என்ன சொல்லி இவனுங்கள திட்டுறது அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நாடா மாறின பங்களாதேஷ், ஆளில்லா விமானத்த தூக்கிட்டு வந்து என்ன சாதிக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனா இதுலயும் ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் இருக்கு. அவங்க துருக்கியோட ஆளில்லா விமானத்த தூக்கிட்டு வரார்கள். துருக்கி எங்க போனாலும் சரி, பின்னாடியே இந்தியாவும் போது, இஸ்ரேலும் சமகாலத்துல போது. அப்ப இந்த பகுதிகள்ல ஆப்பரேஷன் அதாவது அண்டர் கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய உளவுத்துறையோட ஆப்பரேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுல இருக்கும்னு நீங்களா யூகிச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா வெளிப்படையா வர தகவல் மட்டும் தான் சொல்ல முடியும், பேச முடியும். இன்னமும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் ஆகும். இந்த கூட்டணியோட ஸ்ட்ராங்கான விளையாட்டுக்குள்ள அதாவது பங்களாதேஷ்குள்ள நடக்கிற விளையாட்டுல துருக்கி சிதறும். அதோட நீட்சியா பல்வேறு பகுதிகள்லயும் துருக்கி அடி வாங்க போது. அதே சமயம் இடம் கொடுத்த யூனுஸோட நிலைமை, இடம் கொடுத்த பங்களாதேஷோட நிலைமை அப்படிங்கிறது ஏறக்குறைய உக்ரைனு, சிரியா இப்படி ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கும் கீழ கொண்டு போய் வச்சிரலாம். அதான் இவனுங்களுக்கான ஏத்த இடமா இருக்கும்னு டெல்லி வேலைய ஆரம்பிச்சிருக்கு. வருங்காலங்கள்ல வெளிப்படையா விஷயங்கள் வெடிக்கும்போது, இங்க விரிவா நம்மளும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.